இப்போ ஒர்க்கே பண்ணாமல் நார்மலாக இருக்கும் போதே ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். சார், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஒபிசிட்டி அண்ட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்? ஏர் கண்டிஷன் வீட்லேயும் இருக்குது, கிளினிக்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தில் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை இட்ஸ் குட் ஃபார் லங்ஸ் அப்படின்னு? குழந்தைங்க இருக்கு வீட்டில், பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கணும்? Hi, this is Dr. Narayani Rangaraj, orthodontist, Managing Director, Narayani Dental Clinic. It's pleasure to host today's program with Dr. Arjun Anand sir on respiratory health. He completed his MBBS from Madurai Medical College, followed by his MD from Andhra Medical College. He also holds a DNB qualification from National Board of Examination. Sir is certified in sleep medicine and pediatric pulmonology, and also founder of Arogyam Lung Care Center, Bagalur Road, Hosur. And he also serves as a Deputy Medical Superintendent at St. Peter's Medical College Hospital and Research Center, and NABH Nodal Officer at SPMCH. And previously he also served as ex-NTP Coordinator, contributing significantly to tuberculosis control and public health initiator. And also he is working as an IP consultant at Meera Multi-Specialty Hospital and Lakshmi Hospital, Hosur. Welcome sir. Hi ma'am. சார், இப்போ ஜென்ரலாக நம்ம பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறதே ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான் பீப்புள் பார்க்குறாங்க, கரெக்டுங்களா? ஸோ நம்ம இயர்லியாக எப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, பெரிய பெரிய விஷயத்தை இக்னோர் பண்ணுறதுக்காண்டி? ஸோ பல்மனாலஜிஸ்ட் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காஃப் மோர் தென் 2 weeks, மூச்சு வாங்குறது, மூச்சு வாங்கும்போது கைங் சவுண்டு வர்றது, நெஞ்சு வலி, இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் பல்மனாலஜிஸ்ட்டை வந்து சீக்கிரம் வந்து பார்த்துடணும். அப்புறம் வந்து சாயங்காலம் ஆச்சுன்னா காய்ச்சல் வர்றது, வெயிட் லாஸ் ஆகுறது, நம்ம பசி எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி எந்த அறிகுறி இருந்தாலும் பல்மனாலஜிஸ்ட் வந்து பார்க்கலாம். சார், why do some people feel breathless even without doing heavy work? இப்போ ஒர்க்கே பண்ணாமல் நார்மலாக இருக்கும் போதே ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மலாக மூச்சு வாங்குறதுனாலே நம்மளுக்கு வந்து லங்ஸ் இல்லைனா ஹார்ட்டில் ஏதாவது நமக்கு இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஹார்ட் செக் பண்ணதுக்கப்புறம் லங்ஸில் வந்து முக்கியமாக நடக்கும்போதே மூச்சு வாங்குது, இல்லை உட்காரும் போதே மூச்சு வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அவர் சொல்கிற ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்டு, செஸ்ட் எக்ஸ்ரே, இந்த மாதிரி டெஸ்ட்டுகளை எடுத்துகிட்டு அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். சார், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஒபிசிட்டி அண்ட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி? மேம், ஒபிசிட்டி அண்ட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஒபிசிட்டி இருக்கும்போது நம்மளோட செஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலே வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ஒபிசிட்டி ரிலேட்டட் ஹைப்போ வென்டிலேஷன் சிண்ட்ரோம்ங்கிறதும் வரது உண்டு. ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒபிசிட்டி இருக்கிறனால ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒபிசிட்டினால ஓஎஸ்ஐங்கிற சில சிம்டம்ஸும் வரது உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸு லங்ஸுக்கும் ஒபிசிட்டிக்கும் இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம டே டு டே லைஃப் ஏசி இல்லாமல் இருக்கிறதே இல்லை, ஏர் கண்டிஷன் வீட்லேயும் இருக்குது, கிளினிக்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தில் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை இட்ஸ் குட் ஃபார் லங்ஸ் அப்படின்றீங்க? ஸோ பெர்சே ஏசி வந்து நம்மளோட லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ஏசி எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறதே தெரியும். ஸோ ஏசியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டோ இல்லை அலர்ஜன்ஸோ ஃபங்கஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்போது அந்த ஏசி மூலமாக நம்மளுக்கு அந்த காற்று சுவாசிக்கும் போது அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடியது. ஆனால் ஏசினால பிரச்சனை கிடையாது, ஏசி ஒழுங்காக மெயின்டைன் ஆகலனாலும் பிரச்சனை வரும். சார், இப்போ ஜென்ரலாக குழந்தைங்க வச்சுருக்காங்க 5 years பிலோ, 8 years பிலோ குழந்தைங்க இருக்கு வீட்டில், பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கணும் சளி பிடிக்காமல்? ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது நார்மல் தான். ஸோ இந்தியன் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து பெர் இயர் அட்லீஸ்ட் 8 to 10 times கோல்டு பிடிக்கிறது வந்து நார்மலுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதே மீறி நமக்கு ரெக்கரண்ட்டாக கோல்டு பிடிக்குது அப்படின்னா மெயினாக வந்து குழந்தைக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு தான். ஸோ விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிற ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்கிறதும் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்காம தூக்க வைக்கிறது கரெக்டு. ஸோ அப்புறம் குழந்தைங்களுக்கு வெளியில் போயிட்டு வந்தாங்க, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்ததும் ஹேண்ட் வாஷ் பண்ண வைக்கிறதும் ஃபேஸ் வாஷ் பண்ண வைக்கிறதும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் ஏதாவது சிக்கான பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து அதிகமாக குழந்தைங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து ப்ராப்பர் ஃபுட், குட் டயட், குட் ஸ்லீப், அப்புறமேட்டு ப்ராப்பர் ஹைஜீன் இதெல்லாம் இருந்தாலே ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். முக்கியமாக வருஷம் செப்டம்பரில் ஒரு ஃப்ளூ வேக்சினேஷன் ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பர் சார். இப்போ எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இல்லை அவங்களுக்கு, ஆனாலும் சீசனல் சேஞ்சஸ் இருக்கும்போது லைக் செப்டம்பர், அக்டோபர் தாண்டின உடனே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கும், எந்த ஒரு ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுத்துக்கணும்? ஷோர். ஸோ இப்போ ஓல்டேஜ் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு 65+ இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்.
அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சுகர் பிபி இந்த மாதிரி நம்மளுக்கு கோமாபிலிட்டிஸும் கூடவே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரவும் வாய்ப்பு, அப்படி வந்து இன்ஃபெக்ஷன்ஸும் நிமோனியா அளவுக்கு சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறோமோ பெரியவங்களும் அப்படி பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கும் கரெக்டான ஃபுட்டு, நல்ல தூக்கம், அதுக்கப்புறமேட்டு வந்து வேக்சினேஷன், இவங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் கூட சேர்த்தி நிமோகாக்கல் வேக்சினும் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருஷம் ஜஸ்ட் ஒரு லங்ஸ் டெஸ்ட் வந்து இந்த பெரியவங்களுக்கு அட்லீஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்பைரோமெட்ரியோ இல்லைனா செஸ்ட் எக்ஸ்ரேவோ பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இயர்லி ஒன்ஸ் ஸ்பைரோமெட்ரி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் மேடம். ஓகே சார். இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நார்மல் இண்டிவிஜுவலுக்கும் ஆல்ரெடி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருக்க இண்டிவிஜுவலுக்கும் எவ்வளோ வேரியேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால? ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து சில ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது பெல்லி டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், அப்புறமேட்டு வந்து பர்ஸ்லிப் ப்ரீத்திங், இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாம். மற்றபடி நார்மலாக எல்லாரும் நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு லங்ஸ் கெப்பாசிட்டி நார்மலாகவே இருக்கும். ப்ரீத்திங் எக்ஸசைஸோட நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக் டெய்லி பண்ணாலே நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். ஓகே சார். ஸோ 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணாலே இட்ஸ் என்ன சூப்பராக இருக்கும் மேடம். ஓகே சார். சார் இப்போ கோவிட் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்தது, ஒரு 70% ஆஃப் பாப்புலேஷனுக்கு. இப்போ நிறைய பேருக்கு கோவிட் போஸ்ட் கோவிட் சிம்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற டே டு டே ப்ராக்டிஸில் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க போஸ்ட் கோவிட் சிம்டம் இருக்க பேஷண்ட்? ஸோ மோஸ்ட்லி இந்த போஸ்ட் கோவிட்னாலே நம்மளுக்கு வந்து இந்த லாங் கோவிட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது ரொம்ப டயர்ட் ஆகிறது, சின்னதாக சளி பிடிச்சாலே பயங்கரமாக இருமல் வர்றது, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸை டெய்லியும் டே பை டே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை முக்கியமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா ரொம்ப டயர்டாகிறதும், அதுமாதிரி கொஞ்சம் சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப இருமல் ஒரு 2-3 வாரத்துக்கு இருக்கிறதும் பார்க்கறது உண்டு. ஸோ இவங்களுக்கு மெயினாக வந்து டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நார்மலான ஃபுட்டும் குட் ஸ்லீப் இருந்தாலே கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார் இப்போ போஸ்ட் கோவிட் சிம்டம் வந்து எந்த ஏஜ் பீப்புளுக்கு நீங்கள் ஜாஸ்தி பார்க்குறீங்க? ஸோ நம்மளுக்கு வந்து போஸ்ட் கோவிட் வந்து அடல்ட்ஹுட் தான் மேடம். அடல்ட் அண்டு நம்மளுக்கு 25 above வந்து 45 வரைக்குமே நாங்கள் பார்க்கறது உண்டு. லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படி லங்ஸ்ல எதுவும் இருக்குங்களா சார் கோவிட் வந்த பேஷண்ட்ஸ்? கோவிட்னால நமக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஐஎல்டி இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்கு. அதுவுமே இப்போ ரிவர்சபிள்ங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. லாங் டேர்மா லங்ஸ்ல வந்து பெருசா இல்லை, ஆனால் டயர்ட்னஸும் சில பேருக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் இப்போ ஜென்ரலாகவே ஒரு சீசனல் சேஞ்ச் மாதிரி செப்டம்பர் அக்டோபர் தாண்டினாலே கோல்டு வரும். ஆனால் எப்போ வந்து நான் எனக்கு இருமல் ஜாஸ்தி இருக்குது, இது சாதாரண இருமல் கிடையாது, நான் கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சிவியரா அப்படின்னு எப்போ நம்ம அட்டென்ஷன் எடுத்து பார்க்கணும்? ஸோ மோஸ்ட்லி இந்த இருமல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வித்தின் 1 வீக்லேயே வந்து சரி ஆகணும். அப்படி 1 வீக் மேலே, அதுவும் இல்லாமல் 2 வீக்ஸ் மேலே இருமல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது நார்மலான இருமல் கிடையாது. முக்கியமாக இருமல்ங்கிறது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு சிம்டம். அந்த சிம்டமை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது பதிலாக அந்த இருமல் எதனால வந்திருக்குன்னு தெரிஞ்சு அதை ட்ரீட் பண்ணுறது தான் இதுக்கான கரெக்டான விஷயம். நம்ம வந்து சிம்டமை மட்டும் ஒரு காஃப் சிரப் வச்சு ஒரு டேப்லெட் வச்சு ட்ரீட் பண்ணி கடைசியில் அது வேற ஏதோ பிரச்சனையாக இருந்து அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதும் நான் பார்க்கறது உண்டு. ஸோ அதனால 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருந்துச்சுனாவோ, இல்லை இருமும் போது பிளட்டு வந்தாலோ, இல்லை இருமும் போது நம்மளுக்கு நெஞ்சு வலி, நடக்கும்போது மூச்சு வாங்குறது, காய்ச்சல், இந்த மாதிரி ஏதாவது கூடவே சேர்ந்து மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இருமலை நம்ம சும்மா நார்மல் இருமல்னு கருதக்கூடாது, பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்துறது நல்லது. சார் ட்ரை காஃப் தான் பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறது? எஸ் மேடம். இல்லை எனி டைப் ஆஃப் காஃப்? எனி டைப் ஆஃப் காஃப். மோர் தென் 2 வீக்ஸ் நம்மளுக்கு வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே சார். சார் இப்போ அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வெயிலையும் சளி பிடிக்குது, மழையிலையும் சளி பிடிக்குது சரியாது சளி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 5 டேஸ் தாண்டி இல்லை டக்குன்னு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது அண்டர்லைங் லங் டிசீஸ் ஏதாவது இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம் மேடம். ஸோ அண்டர்லைங் லங் டிசீஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு அலர்ஜியை முதல்ல ரூல் அவுட் பண்ணணும். ஸோ அலர்ஜினால அடிக்கடி தும்மல் வர்றது, அடிக்கடி இருமல், வரட்டிருமல், நைட் டைம் ஆனால் அதிகமாகிறது, இந்த மாதிரி குளிர்காலத்தில் அதிகமாகிறது மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெக்கரண்ட்டாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் பிரான்கைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பல லங் டிசார்டர்ஸ் வந்து ரெக்கரண்ட்டாக வந்து சிக்னிஃபிகண்டாக நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை வச்சு அதை எவாலுவேட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது மேடம். ஓகே சார். சார் இப்போ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது காமனாக இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே ஓரளவு இருக்குது. இதனால ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது வருங்களா? ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்னால வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரது உண்டு. மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும்னா நம்மளோட சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இந்த அட்ரினலைன் மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன், நம்ம மூச்சு எடுக்கிறதோட நம்பர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதிகமாகும், டெப்த்தும் அதிகமாகும். இதனால சில பேர் வந்து
ரொம்ப மூச்சு இழுத்து வர்ற மாதிரி தெரியும், அதனாலே ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்று. செகண்ட் திங், ஆஸ்மா ஆங்ஸைட்டி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ப்ராங்கோஸ்பாசம்ங்கிறது வரும். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம மூச்சுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இறுக்கமாகறதுனால அவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மூலமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும், நெக்ஸ்ட் ஆஸ்மாவுக்கு இருக்கிறவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கான இன்ஹேலர்ஸ் கரெக்டாக எடுக்கும்போது இதை நம்ம தவிர்க்க முடியும்.